தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி. அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக இதுவரைக்கும் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அதிமுகவுடைய எதிர்காலம் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிமுகவுக்கு அறிவுரை கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. என்ன அறிவுரை என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அதிமுக வெளியே வர வேண்டும். அதே சூழ்நிலையில் காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், அதிமுக ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்று விஜய் அறிவுரை கூறியுள்ளார். ஆனால் அதிமுகவுக்கு கணிசமான தொகுதிகள் ஒதுக்கப்படும், துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உறுதியளித்துள்ளார். எத்தனை காலத்துக்கு தான் எதிர்கட்சியாக இருப்பது என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜகவுடன் போட்டியிட்டால், கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருகிற தேர்தலில் ஜெயிக்க முடியுமா என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம் கருதி இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் ஆகிய கூட்டணியில் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் பதவியையும் விட்டுத்தர தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. எடப்பாடிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க விஜய் உறுதியளித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.